பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வாதமாக இன்று சொல்ல கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் மகிமை சொல்லுகிறேன். ஆ, நான் என்னுடைய நேம் ஜெரின். நான் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பகுதியில் எங்களுடைய தாய் தகப்பனார், அப்புறம் எங்களுடைய மூத்த சகோதரர், இளைய சகோதரர்களோட நாங்கள் வசித்து வந்தோம். அந்த பகுதியில் நிறைய டிஃப்ரெண்ட் பீப்பிள் சேர்ந்து கர்த்தர் வாழ கொடுத்த கிருபை. அந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்து வரும் பொழுது எங்கள் அப்பா பணி நிமித்தமாக பாம்பேயில் இருந்தாங்க. அம்மா ஊரில் வள்ளியூர் பகுதியில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்து வந்தாங்க. அப்படியே நாங்கள் அந்த பகுதியிலே படித்து வளர்ந்து வந்து கொண்டிருந்தோம். அப்போ சிறு சிறு பிள்ளைகள் இருந்து எனக்கு அந்த ஆலய வழிபாடு ரொம்ப ஒரு சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆ அப்பாவும் ரொம்ப அக்கேஷனலா தான் வருவாங்க. ரொம்ப எப்பவுமே சர்ச்சுக்கு போய் அப்படி வர்றது கிடையாது. அம்மா, அண்ணன், தம்பி அவங்கலாம் கொஞ்சம் இன்டாக்டிவா ரொம்ப ஒரு 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 இதில இருப்பாங்க சர்ச்சோட இதில. பட் என்னுடைய இது நான் சர்ச்சுக்கு போவேன். எவ்ரி சண்டே அதில ஒரு 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 வெளிய அப்படியே உட்காந்து பசங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட, அங்க ஊர்ல உள்ள பசங்களோட ஜாலியா பேசிட்டு, அரட்டை அடிச்சுட்டு அப்படியே வர்றது. இப்படியே தான் என்னுடைய சர்ச்சு ஆக்டிவிட்டி இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டா தான் போவேன். அப்படி போயிட்டு வந்து கொண்டே இருப்பேன். இப்படிதான் என்னுடைய இது. ஆனா சிறு வயதிலே இருந்து அ ஒரு நல்ல ஸ்கூல்ஸ்ல படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அ அப்புறம் அப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும் பொழுது, சின்ன வயசுல இப்ப நெறைய சர்ச்சு அப்படி நண்பர்களோட வேற வேற அ அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய இது கிடைச்சது. அப்படியே ஒரு ஜாலியான லைஃபு. கிரிக்கெட் விளையாடுறது, ரொம்ப நேரம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறது. அப்புறம் அப்படியே அந்த குளத்து பகுதியில போய் நல்லா அந்த குளத்துல குளிக்கிறது. அது அந்த அந்த அங்க ஒரு மலைலாம் உண்டு எங்க ஊர்ல வள்ளியூர்ல. அதுல ஏறி விளையாடுறது, அந்த அண்ணன்மாரு எல்லாரும் கூட அப்படியே ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஹேப்பி லைஃப் அப்படி போயிட்டு கொண்டே இருந்துச்சு. ஆனா, உள்ள எப்பவுமே எனக்கு இருதயத்துல ஒரு கேள்வி இருக்கும். அந்த நம்ம வழிபாட்டு தலங்கள்ல அ சிலைகள் வச்சிருப்பாங்க. நம்மளுடைய வழிபாடுகளுடைய சாமிகள், அதாவது கடவுளரோட சிலைகள் இருக்கும். இதெல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்பொழுது அந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி அப்டின்னா, ஏன் நம்மளுக்கு உயிர் இருக்குது. நம்ம நடந்து போய் தான் அந்த இடத்துல போய் பிரேயர் பண்றோம். அந்த சிலைகளால நடக்க முடியாது. உயிர் இல்ல. ஆனா, அதுகிட்ட போய் நம்ம எதுக்கு ஒரு பிரேயர் பண்றோம்? அப்டின்னு சொல்லி ஒரு 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 கேள்வி அப்டி மனசுல அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு காட்ஸ் கிரேஸ்ன்னு நெனைக்கிறேன். சின்ன வயசுலயே ஆண்டவருடைய கிருபையினால வந்த கேள்வி. அது அப்படியே இருந்துருச்சு. அந்த கேள்வி அந்த டைம்ல ஒரு காலேஜ், ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எனக்கு கிளியர் ஆகல. ஆனா அந்த நாட்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு 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 உள்ள ஒரு தேடல் அப்படி இருக்குது. அப்புறம் என்னுடைய திருமணம், மேரேஜ். என்னுடைய ஒய்ஃப் டாக்டர் குளோரி. மேரேஜ் 2 பையங்க. நாங்க அப்படியே திருநெல்வேலியில மூவ் ஆகி அங்க எங்களுடைய லைஃப் அப்படியே இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒர்க் பண்ணி அப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் மனைவியோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அங்க பைபிள் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பைபிள சும்மா எதேர்ச்சியா நான் அதுக்கு முன்னாடிலாம் பைபிள் நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம், பைபிள் எல்லார் வீட்லயும் இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் வீடுன்னா இருக்கும். ஆனா ஒரு நேமுக்கு கையில வச்சுட்டு அத யூஸ் பண்றதில்ல. அதுல என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணி, மெடிடேட் பண்ணி, அதுபடி ஆக்ட் பண்றத நம்ம லைஃப்ப லீட் பண்றதில்ல. ஆனா அந்த டைம்ல நான் அந்த பைபிள எடுத்து ஓப்பன் பண்ணி, அத நான் பார்க்கும் பொழுது, உள்ள 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதுல அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, "உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்." அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அப்போ என் மனைவி ஒரு 6 மாசம் அ கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த வசனம் வந்ததுனால, அப்போ எனக்கு யாரோ என்ட்ட பேசுற மாரி ஒரு ஃபீலிங். அத அப்படி நான் விட்டுட்டேன். ஆனா முதல் டைம்ல பையன் எனக்கு பிறந்தான். அப்ப எனக்கு ஒரு சின்னதா ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு யாரோ பேசுற மாரி இருந்துச்சு. அதே மாரி பையன் பொறந்துட்டானே அப்படின்னு சொல்லி, அப்படியே அது ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் எங்க வீடு திருநெல்வேலியில கட்டும்பொழுது, அதுல ஒரு சின்ன இஷ்யூ மாரி வரும்பொழுது, அப்ப அந்த டைமு நான் திருநெல்வேலியில அப்படியே அந்த அ சிறைச்சாலை, சென்ட்ரல் பிரிசன் அந்த சைட்ல போயிட்டுருக்கும்போது, முன்னாடி ஒரு பஸ்ஸு. அங்கலாம் நம்மளுக்கு ஊர்ல நெறைய வசனங்கள் பஸ்ஸுல, கார்லலாம் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த இதுல சங்கீதம் 121:2
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு ஒரு வசனம். அப்ப நான் வந்து அந்த இடத்துல அப்படி கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இஷ்யூ இருக்கிறதுனால சரி யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதுல. ஆனா அதே போல ஒரு ஒரு முன்பின் தெரியாத ஒரு நபர் இன்னொரு தெரிஞ்ச ஒய்ஃபோட அக்கா மூலமா அவங்க வந்து எங்களுக்கு வந்து பேசி அந்த காரியங்களை எல்லாம் சரி பண்ணி குடுத்தாங்க. அப்போ அதுவும் ஒரு 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 விஷயம் என் லைஃப்ல இருந்தது. இப்படி ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அப்புறம் அதே ஊர் பக்கத்துல ஒரு ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள நான் என்டர் ஆகுறேன். அந்த ஆலயம் பழைய ஆலயம். இப்ப கட்டி புது ஆலயம் கட்டிட்டாங்க அதுல. ஆரைக்குளம் சர்ச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த சர்ச்சுக்குள்ள உள்ள போகும்போது, அதுல வந்து ஆ ஏசாயா 60:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எங்க எங்க நாங்க இருக்கிற வசிக்கிற இடம் அரமா நகர். எங்க சபை இருக்கிற இடத்துக்கும், அதுக்கும் வந்து பக்கம் தான். ஒரு 2 கிலோமீட்டரு. அப்போ ஏதோ ஒரு ஒரு இதுக்காக போகும்போது, அந்த வசனமும் என்ட்ட பேசுற போதுல அப்படி ஒரு 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 உணர்வு எனக்கு. ஆனா ஆண்டவருக்குள்ள நான் இன்னும் முழுவதுமாக வரல. அப்படியே என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அப்புறம் 6 வருடம் கழித்து மனைவி திரும்பவும் கர்ப்பம் ஆனாங்க. அந்த டைம்ல திரும்ப இன்னொரு டைம் நான் எதேர்ச்சியா இதே மாரி பைபிள் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணும்பொழுது, அதே மாரி ஒரு வசனம். 1 ராஜாக்கள் 8:19 அதே வசனம் தான். அந்த உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அதே மாரி 2 ராஜாக்கள் 8:19ல உன் குமாரருக்குள்ளே ஒரு விளக்கை கட்டளையிடுவேன். அப்படி இந்த 2 வசனம் வந்தபோது, அப்ப நான் இந்த டைம் இத செக் பண்ணணும். எப்படி இந்த டைம் எனக்கு பையன் பிறக்கிறானா? இல்ல பொண்ணு பிறக்கிறாளா? அப்படின்னு சொல்லிட்டு. கடைசில வந்து பையன் அ பிறந்தான். அதுக்கு முன்னாடி ஸ்கேன்லாம் பண்ணும்போது, ஒரு இன்டராக்ஷன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்சவங்க நண்பர்கள்ட்ட பேசும்போது, "இல்ல எனக்கு பையன் பிறப்பான்." அப்படிங்கிற மாரி நான் வந்து சொன்னேன். அப்ப எப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னா, இப்படி யாரோ என்ட்ட பேசுற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி எனக்கு பையன் பிறந்தான். ஸோ இந்த காரியங்கள் வந்து என் லைஃப்ல வந்து அப்போ யாரோ ஒருத்தர் நம்மட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறா, அப்படிங்கிற ஒரு காரியங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது என் லைஃப்ல. அப்ப அவரு வந்து யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேதத்திலிருந்து தான் அவர் பேசுறாரு. அப்ப அது வேதத்தின் ஆண்டவர் வேதத்தில சொல்லக்கூடிய ஆண்டவர் ஜீசஸ் அவரு உண்மையான தேவன். எரேமியா 10:10 அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு ஹி இஸ் அ லிவிங் காட் அப்படின்னு தான் நம்மளுக்கு வேதத்திலிருந்து படிக்கிறோம். அப்ப அவருக்கும் நம்மள போல உணர்வுகள் இருக்கு. அவருக்கு நம்மளுக்கு போல இப்ப நம்மட்ட சரீரம் மட்டும் இல்ல, ஆனா நம்மட்ட இன்டராக்ட் பண்றாரு. அவர் ஆவியா இருக்கிறாரு, ஸ்பிரிட்டா இருக்கிறாரு. இதுதான் வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது. இப்ப இது எனக்கு அப்ப தெரியாது. ஸோ அப்ப நான் வந்து வேதத்த வந்து வாசிக்கணும். அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அந்த எனக்குள்ள ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து வேதத்த முதல்ல இருந்து ஜெனசிஸ்ல இருந்து ஆதியாகமத்திலிருந்து அதில என்னெல்லாம் வேதத்தில கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு லைனையும் குறிச்சு, குறிச்சு அதில வந்து மார்க் பண்ணி வச்சு, அத வந்து அப்படியே ரீட் பண்ணி, அதில என்ன இருக்குதுன்னு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நெறைய காரியங்கள் ஆண்டவர் அதில வெளிப்படுத்தினார். நம்மளுக்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. அப்புறம் வந்து பலிகள், சாக்ரிஃபைஸ் இப்படி நெறைய பழைய ஏற்பாடுல இருக்குது. அப்படியே அந்த பழைய ஏற்பாடு காரியங்கள் எல்லாம் வாசிச்சு, அப்போ புதிய ஏற்பாடு இப்படி ஒவ்வொரு காரியங்களா வாசிச்சு வரும்பொழுது, ஆண்டவர் அதில வந்து நெறைய காரியங்கள என்ட்ட பேசிட்டே இருந்தார். அதிலிருந்து நெறைய சத்தியங்கள், நெறைய ரெவலேஷன்ஸ் எனக்கு கிடைச்சது. நெறைய விஷயங்கள் என் லைஃப்ல எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போ நான் வந்து ஆண்டவர்ட்ட 2 கேள்விகள் முன் வச்சேன். ஆண்டவரே, அ நீங்க வந்து உண்மையான தேவன் அப்படின்னு நான் எப்படி அறிஞ்சு கொள்றது? எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு கேள்வி வந்து ஃபெய்த். எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய பேரு டிஃபரண்ட் ஃபெய்த்ல இருக்கிறாங்க. சிலவங்க ஜெயின்ல இருப்பாங்க, புத்திஸ்ட் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அப்புறம் நெறைய டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃபெய்த். அதுல இருப்பாங்க. சிலவங்க கிறிஸ்டியனா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அப்போ இந்த தேசத்துல என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இங்க தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து யாரு வந்து இதுல வந்து உண்மையானவங்க? அவங்க வந்து நெறைய பேரு சொல்றது கிளைம் பண்ணுவாங்க. நாங்க வந்து முதல்லயே இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி. நீங்கலாம் வரதுக்கு முன்னாடி, இங்க கிறிஸ்டியானிட்டி வரதுக்கு முன்னாடியே, கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்துக்கள், முஸ்லீம் நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய இந்தியாவிலே புத்தர்லாம் வந்து புது ஒரு மார்க்கத்தையே உருவாக்கியிருக்கிறார். அப்ப நெறைய பேர் அப்படி கிளைம் பண்ணுவாங்க. அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. அப்போ வேதத்துல ஆண்டவர் ஒரு நாள் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல அதுல இருக்குது. "நதிக்கு அப்புறத்தில் நீங்கள் வேறு தெய்வங்களை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கிருந்து உங்களை பிரித்து எடுத்தேன்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளுக்கு 24ஆம் அதிகாரத்துல வருது. இப்ப எங்க அப்பாவுடைய ஊர் பார்த்தீங்கன்னா, ஆ வள்ளியூர் பக்கத்துல மயிலாப்பூர்ன்னு ஒரு ஊரு. அந்த கிராமம். அந்த கிராமத்துல ஒரு நதி இருக்குது. ஒரு ரிவர் இருக்குது. அத தாண்டி ஒரு மலை இருக்குது. அந்த மலையில வந்து முற்காலத்துல வேற வழிபாடு அத வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து பிரித்து எடுத்திருக்கிறேன். அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அப்ப எனக்கு அந்த
அந்த ஊர்ல பார்த்த அந்த இடங்களும் ஞாபகம் வருது. இந்த வேதத்திலயும் வந்து அது யோசுவாவின் புஸ்தகம் 24ல இருக்குது. ஜோஷுவா 24ல இருக்குது. இப்ப ஆண்டவர் இந்த ஃபர்ஸ்ட் டவுட்ட கிளியர் பண்றாரு. ஓகே. அப்ப நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்ப நம்ம சிலவங்கள அவர் வந்து மார்க் பண்ணி அவருடைய சத்தியத்துக்கு அவங்கள உள்ள எடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்லி. நெறைய எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. ஆனா கொஞ்சம் பேர அவர் வந்து அவருடைய பிள்ளைகளா அவர் வந்து எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறது. அப்ப 2வது ஒரு கேள்வி, ஆண்டவரே நீங்க வந்து இந்த தே தே பூமியில வந்து எனக்காக மரிச்சு உயிர் தெழுந்தீங்க. அப்படிங்கிறத வந்து நான் ஆ வாசிச்சிருக்கிறேன். பட் இது எப்படி உண்மைன்னு நான் சொல்லி பிலீவ் பண்றது? ஏன்னா நான் உங்கள பார்த்ததில்ல. நான் எப்படி பிலீவ் பண்றது? ஏன்னா உலகத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாமே உருவமுள்ள சிலைகளா இருக்குது. உருவம் இல்லாத அப்படிங்கிற எப்படி நான் உங்கள வந்து பிலீவ் பண்றது? ஏன்னா நீங்க என்ட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியுது. ஆனா நீங்க இந்த பூமியில வந்து மரித்து என்னுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நீங்க ஜீவனோட உயிர் தெழுந்தீங்கங்கிறத எப்படி பிலீவ் பண்றது? அப்போ வந்து அப்போ நான் ஒரு ஒரு பைபிள் புக் ஸ்டாலுக்கு போறேன். அங்க வந்து ஒரு புக் நெறைய புக்க பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு புக் எடுக்கிறேன். அந்த புக் பேரு மோர் தென் அ கார்பெண்டர் அந்த புக்கு. அந்த புக் எடுத்து அதில ரீட் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த புக் எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஒரு அந்த டைட்டில் வந்து. அதனால அத எடுத்து அத வாசிக்க ஆரம்பிச்சேன். அதில வந்து அந்த ஆத்தர் சொல்றாரு. ஆண்டவர் வந்து 500 மோர் மெம்பர்ஸ் அவரு வந்து உயிரோட வந்த உடனே அவங்களுக்கு காட்சி குடுக்குறாரு இண்டிவிஜுவலா. அந்த அப்போஸ்தலர் எல்லாம் இது பைபிள்லயே ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்புறம் அந்த ஆண்டவரோட இருக்கும் பொழுது, அந்த அப்போஸ்தலர்ஸ் அவங்கள்ட்ட இருந்த ஆட்டிட்யூட், அவங்களோட பிஹேவியர் வந்து, அந்த ஒரு ஃபெய்த்ஃபுல் பிஹேவியரா இல்ல. இப்ப பேதுரு மறுதலிச்சதா இருக்கட்டும், அப்புறம் வந்து தாமஸ் வந்து உங்களுடைய அந்த காயங்கள நான் விரல போட்டு பார்க்கணும்னு சொன்னதா இருக்கட்டும். இந்த காரியங்கள் எல்லாமே அ ஆனா அவங்களுடைய லைஃப் வந்து ஆண்டவர் உயிரோட ஜீவனோட பார்த்த பிறகு, எப்படி ஆயிடுச்சுன்னா, பேதுரு தன்னையே வந்து சிலுவையில மரித்து, அதாவது தலைகீழாக அறையறதுக்கு ஒப்புக் குடுக்குறார். அதே மாரி அ அப்போஸ்தலர்கள்ல எல்லாருமே கொடூரமான முறையில வாளால அ அறுக்கப்பட்டு, இல்ல எண்ணெயில போடப்பட்டு, தோல் உரிக்கப்பட்டு, ஈட்டியால குத்தப்பட்டு நம்ம தாமஸ் இந்தியாவுல வந்து மரிக்கிறாரு. யார் வந்து கர்த்தர விசுவாசிக்கலையோ, அவங்களே ஃபுல்லஸ்ட் ஆ ஃபார்ம் ஆஃப் ஃபெய்த். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த் வந்து அவங்க லைஃப்ல வந்து காமிக்கிறாங்க. இது எப்படி இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சுட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ கர்த்தர முகமுகமாக தரிசிக்கல அப்படின்னா, இந்த காரியம் அவங்க லைஃப்ல நடந்திருக்காது. ஸோ இது வந்து என்ன வந்து ஃபுல்லா கன்வின்சிங் ஒரு ஆர்கியூமென்ட்டா இருந்ததுனால, என்ன அப்படியே வந்து நான் அத அக்செப்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வேதத்தில ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே பேச ஆரம்பிச்சதுனால, என் லைஃப்லயே இத பார்த்ததுனால, இப்போ ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் வந்து ஜீவனுள்ள தேவன். அவர் வந்து ஆவியானவராய் இருக்கிறார். ஆவியான தேவனாய் இருக்கிறார். அவர் போயிட்டு நம்மளுக்கு ஹோலி ஸ்பிரிட்ட அனுப்பியிருக்கிறார். இப்போ நம்மளோட இருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த காரியம் வந்து எனக்கு ஃபெய்த் ஒரு அவருடைய வார்த்தையின் மேலயும், கர்த்தர் ஜீவனுள்ள உயிரோட தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிறதுலயும் ஒரு ஃபெய்த் குடுத்துச்சு. அவர் இறந்து போன ஒரு 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 சரீரம் போலவோ, இறந்து போன ஆட்கள் போலவோ இல்ல. அவர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார். சிலைகள் போல இல்ல. பேச முடியாதவர் இல்ல. பேசக்கூடியவர். நம்மளோட இன்டராக்ட் அண்ட் கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. வேதத்தின் மூலமா பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ இது கிடைச்சதுனால நான் ஃபுல்லி கமிட்டட் டூ த லார்ட். அப்புறம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, வேதத்தில உள்ளது இப்போ உண்மை, ட்ரூத் அப்படின்னு எனக்கு தெரியுது. வேதத்தின் மூலமா ஆண்டவர் பேசுறாரு. அப்ப அதில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அத ஃபாலோ பண்ணணும் ஒபே பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்கிறேன். எப்படி ஒபே பண்ண ஆரம்பிக்கிறேன்? வேதத்தில ஆண்டவர் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வந்து சண்டே வந்து ஹோலி டே, சப்பாத் டேன்னு ஏர்மார்க் பண்றாரு இல்லையா? இப்ப சண்டே நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, எந்த ஒர்க்னாலும் போக மாட்டேன். இப்போ என்னோட அஃபிஷியல் ஒர்க் இருக்கும். அந்த டைம்ல வேற ஏதாவது ஆ புக் வாசிக்கிறது, மூவி பண்றது அப்படி இல்ல. அஃபிஷியல் ஒர்க் போறது இது எல்லாமே இல்ல. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு வேதத்த வாசிக்கிறது, தியானிக்கிறது, சும்மா பாட்டு படிக்கிறது, இப்படியே என் லைஃபு மாறிடுச்சு. இந்த டைம்ல ஒரு காரியம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய அ அகாடமிக் இதுபடி ஒரு ஒரு எக்ஸாம்ஸ் நடக்குது. ஒரு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ்ல ஒரு எக்ஸாம்ஸ். டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டு. அவங்க ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அவங்க கால் ஃபார் பண்ணிட்டாங்க. அது வந்து பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம்ஸ் இந்த இயர் 2017 ஆகஸ்ட் 13 வந்து எக்ஸாம்னு சொல்லி அவங்க மார்க் பண்றாங்க. அது வந்து சண்டே. அப்போ நான் வந்து சண்டேல சர்ச்சுக்கு தான் போவேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன்னு என்னுடைய நண்பர்கள், அங்க கொலீக்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால காலேஜ்ல, அவங்க என்ட்ட விளையாட்டா கேட்குறாங்க. "நீங்க எப்படி சார் எக்ஸாம் எழுதுவீங்களா? இல்லையா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து, "இல்ல நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே அப்படிங்கிறதுனால நான் எழுத மாட்டேன்." அப்படின்னு சொல்லி,
அந்த எக்ஸாம ஸ்கிப் பண்ற மூட்ல அவங்கட்ட சொல்லிட்டேன். ஆனா, என்னுடைய சர்ப்ரைஸ் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்டின்னா, ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு திரும்ப ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. அந்த எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் டூ அனதர் டேட் செப்டம்பர் 16, 2017. அது வந்து சாட்டர்டே. ஸோ சண்டேலேருந்து அந்த எக்ஸாம் வந்து சாட்டர்டே மாறிடுச்சு. அப்படி ஒரு பெரிய மிராக்கிள் வந்து லைஃப்ல நான் வந்து விட்னஸ் பண்ணேன். அது நீங்க வந்து கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அப்போ எங்களுடைய அந்த அந்த ஸ்டாஃப் ரூம்ல உள்ள கொலீக்ஸ் வந்து கேட்குறாங்க, "சார் நீங்க உங்க எக்ஸாம் மாறிடுச்சு." அப்போ ஒரு ஸ்டாஃப் சொல்றாரு, அவர் எந்திரிச்சு, "உண்மையிலே உங்க தேவன் வந்து உண்மையான தேவன்." அப்படிங்கிறத வந்து அக்னாலட்ஜ் பண்ணாரு. அது ஒரு பெரிய லைஃப்ல வந்து ஒரு பெரிய மிராக்குலஸ் இத வந்து நான் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த 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 சாருக்காகவும் நான் வந்து ஜெபிக்கிறேன். ஏன்னா, அவரு வந்து அக்னாலட்ஜ் பண்ணாரு. நான் ஆண்டவருக்குள்ள வரக்கூடிய அந்த கிருப அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜெபம் பண்றேன். அவரு வந்து சொன்ன அந்த காரியம் வந்து உண்மையிலே எல்லாருக்குமே இன்னைக்கு வரை எனக்கு வந்து அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம் தான். கர்த்தர் வந்து நம்மளுக்கு அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, வாழ நம்ம வந்து முடிவெடுத்து எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணும்பொழுது, அவர் நமக்காக இந்த இந்த உலகத்தையே நம்ம அந்த நார்மல் சிச்சுவேஷன அப்நார்மல் சிச்சுவேஷன கூட நம்மளுக்கு ஏத்தாப்புல நார்மலா காமிக்கிறாரு. அத மாற்றக்கூடிய அந்த அளவுக்கு வல்லமையுள்ள தேவன நம்ம வந்து வொர்ஷிப் பண்றோம் அப்படிங்கிறத வந்து அந்த டைம்ல நான் புரிஞ்சு கொண்டேன். இது மட்டும் இல்ல, லைஃப்ல நெறைய இந்த மாரி மிராக்கிள் எங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிள் என்னுடைய ஒய்ஃபோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து அவளுக்கு வந்து வாய்ஸ் வந்து தொண்டையிலேருந்து வராம ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது அவ வந்து பேச ஆரம்பிச்சான்னா, வாய்ஸ் கம்மியா இருக்கும். கன்டினியூஸா பேச முடியாது. ஸ்ட்ரெயின் ஆகும். அப்ப என்னன்னு சொல்லி ஒரு டைமு மதுரையில வந்து அவ போய் செக் பண்ண போயிருக்கிறா. நான் வந்து அந்த டைம் போ முடியல. ஊர்ல இருக்கிறேன். அப்ப என்னாச்சுது அப்டின்னா, அ அவ கால் பண்றா எனக்கு. இப்டி சொல்றாங்க. அவங்க வந்து ஆ டாடி அவங்க வந்து டாக்டர் வந்து இதுல சிஸ்ட் மாரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிஸ்ட்டா தெரியுது. அதனால ஒ அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நீங்க ரெஸ்ட் குடுங்க. உங்களுடைய தொண்டைக்கு வந்து ரெஸ்ட் குடுக்கணும். த்ரோட்டுக்கு. பேசக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க வாய்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னு சொல்லி, அப்ப அந்த டைம்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்ததுனால, நான் வந்து ஒரு சர்ச்ச கிராஸ் பண்ணி போறேன். அந்த சர்ச் வந்து எங்க இருக்கு அப்டின்னா, நம்ம ஆ திருநெல்வேலி எங்க இடத்துல இருந்து நாங்க பஸ் ஸ்டாண்ட் போற அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இருக்குது. அந்த சர்ச் அது வந்து மீட்பர் நகர் சர்ச். ஒரு சின்ன சர்ச் இருக்கும். அதுல தான் எல்லாரும் போய் பிரேயர் பண்ணுவாங்க. அங்க நான் போயிட்டு பைபிள ஓப்பன் பண்றேன். அப்ப அதுல வந்து ஆ ஜோபுல உள்ள அந்த 5ஆம் அதிகாரம் 5:19 அந்த வசனம் நெனைக்கிறேன். அதுல வந்து ஆ 6 இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் உன்னை நீங்கலாக்குவார். 7வதிலும் பொல்லாப்பு உன்னை தொடாது. அந்த ஒரு லைன நான் வாசிச்சேன். வாசிச்ச உடனே மூடி வச்சுட்டு, கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பேசிட்டீங்கப்பா, நன்றின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் மனைவிட்ட சொன்னேன், "உனக்கு ஒண்ணும் செய்யாது." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா பிரேயர் பண்றாங்க. அவங்க அம்மா பிரேயர் பண்ணும்போது அதே வசனத்த சொல்லி பிரேயர் பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல உறுதிப்படுத்துறார். ஆனா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த டைம்லயே அவளுக்கு வந்து அவங்க ஊர் நாசரேத். அங்க வந்து விபிஎஸ் வொகேஷனல் பைபிள் ஸ்கூல்ல டைரக்டரா வேற அவ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றா. ஸோ அங்களுடைய டீச்சர்ஸோட அவங்க இன்டராக்ட் பண்றது, அவங்களுடைய இத கோஆர்டினேட் பண்றது, அந்த பிள்ளைங்களுக்கு சாங்ஸ், பாட்டு இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறது, இதெல்லாம் அவங்க வந்து மெயினா பண்ணணும். அப்ப அதுல ஃபோக்கஸ் பண்ணி அவ டெய்லி வந்து அவளுடைய த்ரோட் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஆ த்ரோட் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியிருக்கும். அப்ப என்ன சூழ்நிலை வருமோ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா டெய்லியும் போய் அவ பாட்டு, அவங்கள அந்த டெய்லி ஒர்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அது பண்ணிட்டே இருக்கிறா. அது டெய்லி போயிட்டே இருக்குது. அவ வாய்ஸ் வந்து என்ன ஆகுமோ எங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் பேசி தான் நாங்க விசுவாசிக்கிறோம். அப்போ ஒரு நாள் வந்து அந்த பாடல்லாம் நடத்தி கொண்டிருக்கும்போது, அவங்க அம்மா சொல்றாங்க, "இல்லம்மா உன்னுடைய சவுண்ட் வந்து பழைய சவுண்ட் வந்துட்டு நீ கவனிச்சியா?" அந்த நடத்தும்போதே. சர்ச்சில நின்னு நடத்திட்டு இருக்கும் பொழுதே அவங்க அம்மா அத நோட்டீஸ் பண்ணி கேட்கறாங்க. அப்பதான் அவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னுடைய சவுண்டே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல அவ சவுண்டே மாறிடுச்சு. பழைய சவுண்ட் வந்துடுச்சு. டாக்டர்ஸ் அவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தருக்காக நம்ம நின்னு அந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தர் வந்து அந்த இடத்தையே, அந்த சூழ்நிலைய மாற்றி அவருடைய வாய்ஸே திரும்ப குடுத்தார். அவ்வளோ பெரிய அற்புதம் அவ லைஃப்ல வந்து ஆண்டவர் செய்தார். ஆ இதெல்லாம் எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அற்புதங்கள். கர்த்தர் கர்த்தர் செய்யக்கூடிய வல்லவர் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணி, அவர் பின்னாடி திரும்பவும் போறதுக்குள்ள அ அந்த ஒரு கிருபையும், அன்னாயிட்டிங்கும் கர்த்தர் எங்களுக்கு குடுத்தார். ஸோ எந்த இடம் வந்தாலுமே,
விசுவாசம், ஃபெய்த்தை நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைம் பாருங்களேன், நான் இங்க இருக்கிற இடம் வந்து ஆப்பிரிக்கால ஒரு தேசத்துல இருக்கிறேன். அங்கேயும் நாங்க வந்து சர்ச்சுக்கு போற இடம், மினிஸ்ட்ரி. எங்களுடைய அந்த மினிஸ்ட்ரி வந்து சால்வேஷன் மினிஸ்ட்ரி. இப்படி 1, 2 மினிஸ்ட்ரி கூடலாம் லிங்க் பண்ணி ஒர்க் பண்றோம். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஒரு நாள் வந்து நான் வந்து ஜெபம் பண்றேன். பல்லு வலி எனக்கு. பல்லு வலி வந்துருச்சு. இங்க வந்து டாக்டர்ஸ்ட்ட போனோம் அப்படின்னா, நம்ம ஊர் மாரி ஃபெசிலிட்டி இருக்காது. அப்போ வந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நான் என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து இந்த வலி போக மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணும் பொழுது, நாம ஜெபிச்சா அடுத்தவங்களுக்கு குணமாகணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரங்கள் வேணும்னு ஆண்டவர்ட்ட கேட்கிறேன் நான். கேட்கும் பொழுது, எனக்கு வந்து ஒரு சுகவீனம் வருது. பல்லு வலி, டூத் பெயின். அப்ப அத எப்படி போகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்த, "நீ இதுக்காக ஜெபம் பண்ணு. நீ வந்து டாக்டர்ட்ட போகாம இதுக்காக ஜெபம் பண்ணு." விசுவாசம் அந்த வலி இருந்தாலும் விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணி இருக்கும் பொழுது, அந்த வலி இல்லாம போயிருச்சு. அந்த வலி கம்ப்ளீட்டா இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் அந்த மிராக்கிள் பண்ணார். ஸோ அதுக்கு லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வரும்பொழுது கூட எனக்கு அந்த பெயின் வந்து லைட்டா வந்துச்சு வரும். ஏன்னா என் மனசுல என்னன்னா ஊருக்குள்ள போய் அத லைட்டா அடைச்சிரலாம். அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட அந்த பெயின் வந்த மாரி ஒரு ஃபீலிங். ஆனா லாஸ்ட் டைம் கூட நான் அடைக்காம திரும்ப டிராவல் பண்ணேன். இல்ல கர்த்தர் தந்தார்னா அந்த விடுதலை முழுசா தான் இருக்கும். நம்ம நம்ம மனசுல அவிசுவாசம் அந்த ஒரு ஒரு ஃபெய்த் இல்லாம போகுது பார்த்தீங்களா? அதுதான் அந்த விஷயத்த திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு உணர்த்துனதுனால, திரும்ப நான் அந்த பல்ல அடைக்கல. அப்படியே திரும்ப டிராவல் பண்ணேன். கர்த்தர் வந்து முழுமையாக இன்றைக்கு ஒரு வலி இல்லாம அந்த பல்லு வலிய வந்து கர்த்தர வந்து குணப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலயும் ஃபெய்த்ஃபுல்லா ஆண்டவர ஒபே பண்ணி அவர் பின்னாடி போகுறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணோம். எக்ஸாம்பிள் கொரோனா எடுத்துக்கோங்க. கொரோனா டைம்ல நாங்க இங்க தான் இருந்தோம். இந்த இந்த கண்ட்ரில தான் இருந்தோம். ஆனா ஒரு நாள் கூட இந்த கண்ட்ரில வந்து லாக்டவுன் இல்ல. அது எவ்வளோ பெரிய மிராக்கிள். நம்ம இருக்கிற எல்லா இடத்துலயும் லாக்டவுன் இருந்திருக்கும். நாங்க இருந்த கண்ட்ரில லாக்டவுன் இல்ல. அப்புறம் வந்து லாக்டவுன் இல்லங்கிறதுனால எனி டைம் நான் வந்து ஒர்க்குக்கு அட்டெண்ட் பண்ணணும். ஒர்க் போணும். டெய்லி போய் ஒர்க்க ரிவ்யூ பண்ணணும். என்ன போயிட்டு இருக்குது எல்லாம் பார்க்க வேண்டிய அந்த மாரி சூழ்நிலை. ஆனாலும் டெய்லி நான் போவேன். வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, அப்படிதான் உள்ள வருவேன். ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு வர்றோம். பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்படி ஒரு இதா இருக்கும்ன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினார். 2 கொரிந்தியர் அந்த வசனம் வந்து மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி என் கிருபை உனக்கு போதும். அதனால நான் வந்து ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு போதும்ன்னு பேசியிருக்காரு அப்படிங்கிற அத வந்து ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டதுனால அந்த எந்த ஒரு காரியங்களுக்குமே நாங்க வந்து எங்களுடைய இத வந்து ஒப்புக் கொடுக்கல. அப்படியே வந்து ஆண்டவர் வசனத்த நம்பி போய்க்கிட்டே இருந்தோம். ஆனா, ஒரு டைம் எங்களுக்கு கொரோனா வந்து அட்டாக் வந்துச்சுது. கொரோனா ஒரு மைல்டா ஒரு ஃபீவர் அது ஒரு ஒரு வலியோட ஒரு மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. 4 பேருக்குமே வந்துச்சு. ஆனா, நாங்க செல்ஃபா குவாரன்டைன் பண்ணி, அதுல வந்து வீட்டிலேயே அந்த கசாயம் இந்த மாரிலாம் வச்சு குடிச்சு, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு, அப்படியே அதிலிருந்து ஆண்டவரு ஜீவன அப்படியே குடுத்தாரு. அதனால ஆண்டவருடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்தில பல தேசங்கள்ல வந்து அந்த டைம்ல ரொம்ப ஹெவியா கொரோனா அட்டாக் இருந்துச்சு. நாங்க இருந்த இடத்துல. கொரோனா எல்லா நாளும் ஒர்க் போயிருக்கோம். ஆனாலும் மினிமல் அட்டாக்கோட கர்த்தர் எங்கள ஜீவனோட பாதுகாத்தார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அ கிறிஸ்டியன் நம்ம லைஃப்ல வந்து நாம எந்த அளவுக்கு ஃபெய்த்தா ஆ நம்ம லைஃப்ப ஒப்புக் குடுத்து, ஆண்டவர் கூட டிராவல் பண்றோம். அந்த ஃபெய்த்துக்கு எவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறோம். கர்த்தர் என்ன பேசுறார் அதுக்கு எப்படி ஒபே பண்றோம். அப்படிங்கிற ஒரு காரியங்கள் தான் இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என் லைஃப்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய காரியங்கள்ல பிள்ளைங்களுக்கு வந்த சுகவீனங்கள்லயும் கர்த்தர் வந்து நெறைய காரியங்கள்ல அ ஹெல்த் எல்லாம் மிராக்கிளஸா ஹீல் பண்ணியிருக்காரு. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா, மூத்த பையனுக்கு ரொம்ப ஆஸ்துமா, வீசிங்ல கஷ்டப்படுவான். ரொம்ப அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 13, 14 வயசுல பாவம் நாங்க பிரேயர் பண்ணிட்டே இருந்தோம். ஒன்றுமில்லாம கர்த்தர் அது போக கிருபை செய்தார். இன்னைக்கு வர அந்த ஆஸ்துமாங்கிற அந்த ஆஸ்துமானா அந்த வீசிங் வரும்ல. கொஞ்சம் கோல்ட் ஆனா சில நேரம் வீசிங் வந்துரும். அந்த அந்த இத வந்து இல்லாம கர்த்தர் என்ன செஞ்சாரு, பிள்ளைங்களுக்கு எல்லா சுகவீனத்திலயும் கர்த்தர் வந்து கிருபையாய் காத்துக்கொண்டார். ஆனா இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே எக்ஸ்டர்னலா நம்ம வந்து எப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோம். நம்ம லைஃப்ல வந்து அவருக்குள்ள தசம பாகம் காணிக்கைகள அந்த அந்த காலத்துல அந்த அந்த டைம்ல குடுத்ததா இருக்கட்டும். அவர் சொன்னத எப்படி ஒபே பண்ணி, ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்றோம். அப்படிங்கிற காரியத்துல இருந்து தான் கர்த்தர் நம்ம நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு பிரியமா இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில மென்மேலும் நெறைய மிராக்குலஸ் திங்ஸ் நம்ம லைஃப்ல பண்றதும், அவர் நம்மட்ட பேசுறதையும் விரும்பி என்ன செய்றாரு செய்கிறார். நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு ஒபீடியன்ஸ்
ஒபீடியன்ட்டா இருக்கோமோ, அந்த அளவுக்கு அவர் நம்மளுக்கு வந்து பிரியமா இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்க கற்றுக்கொண்டோம். இப்படியே எங்க லைஃப் போயிட்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் எங்களுடைய லைஃப்ப வந்து ஃபைனான்ஷியல் அண்ட் பிசிக்கல் மெட்டீரியல் திங்ஸ வச்சு நெறைய ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எங்க லைஃப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஆனா இன்டர்னலா எனக்குள்ள பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓல்டு பிஹேவியர் அப்படியே இருக்குது. அப்புறம் இங்க வந்திருக்கும் பொழுது ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் சர்ச்சில. அப்போ எங்களுடைய பாஸ்டர் சொல்றாங்க, "இன்னைக்கு வந்து ஆல்டர் கால் குடுக்குறேன். நீங்க யாரெல்லாம் விருப்பமா இருக்கீங்களோ, உங்கள கமிட் பண்ணுங்க. நீங்க வந்து பாப்டிசத்துக்கு எடுக்கலாம்." அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், "விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்." அந்த வசனத்துக்கு ஒப்பு குடுத்து, நான் அன்னைக்கு கை தூக்கி நான் வந்து ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொன்னதுனால, நான், மனைவி அதே உடனடியா ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் கிருபை குடுத்தார். அது மாரி என்னுடைய பையனும் ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் கிருபை குடுத்தார். இப்படி காரியங்கள் போயிட்டே இருக்கும்போது, இன்டர்னலா எனக்குள்ள சேஞ்ச் இல்ல. எக்ஸ்டர்னலா நல்ல ஆண்டவருக்குள்ள பிரியமாக ஃபெய்த்னா என்ன? அதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கு, இன்னைக்கு அவருடைய வசனங்கள போதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த கிருபை குடுத்திருக்கிறார். ஆனா இன்டர்னலா சேஞ்ச் இல்ல. இன்டர்னலா பழைய மனுஷன். பழைய மனுஷன்னா, அந்த கோபம், கடினமான வார்த்தைகள பேசுறது, கோவப்படுறது, என்னனாலும் நான் நெனச்சா என்னனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படி உள்ள சுயநீதி உள்ள ஒரு மனிதன். அப்படி ஒரு ஒரு மனிதனா ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டட் அப்படி ஒரு மனிதனா தான் நான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் நானும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவ ஒரு டைம் என்ட்ட சொல்லும் பொழுது, அந்த ஃபைனான்ஸ் அண்ட் அந்த பேங்க் கார்ட யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது, அந்த டைம்ல நான் வந்து அத விட்டுக் குடுக்குறேன். இல்ல நீ வந்து என்னமோ வந்து நீனே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்க. எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம். கர்த்தர் வந்து எனக்கு போதும். அப்படி அந்த ஒரு நாள் லைஃப்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்டர்னலா ஒரு சேஞ்ச் வந்தத நான் ஃபீல் பண்ணேன். அதாவது என்னைக்கு வந்து நம்ம நம்ம செல்ஃப் இதுல இருந்து கண்ட்ரோல வந்து விடுறோமோ, ஆ நம்ம வந்து நம்மள வந்து ஹம்பிள் பண்றதுக்கு, நம்மள கீழ இறங்கி வர்றதுக்கு நம்மளே நம்ம தயார்படுத்துறோமோ, என்னைக்கு வந்து அப்படி மன்னிக்கிறதுக்கு பிறரை மன்னிச்சு, அவங்கள வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த நாள் தான் வந்து லைஃப்லயே ஒரு பெரிய சேஞ்ச் ஆன நாள். சல்வேஷன் இருந்தா கூட, பேப்டிசம் எடுத்திருந்தா கூட, இத பண்ணல அப்டின்னா, லைஃப் இன்டர்னலா சேஞ்சே ஆகாது அப்டிங்கிறத நான் உணர்ந்துக்கூடேன். அந்த நாள்ல இருந்து தான், எங்க லைஃப்ல வந்து ஒரு முழுமையான அந்த அன்பு, லவ் அப்டிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து ஒரு முழுமையான ஃபேமிலிக்குள்ள ஒரு பீஸ் அப்டிங்கிறதையும் உணர முடிஞ்சது. ஃபைனலா லைஃப் வந்து பூமியில அதுதானே மெயினு. அ ஒரு ஒரு இன்டர்னலா நம்ம பார்த்தோம்னா, நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம எவ்வளோ இருந்தாலும், இன்டர்னலா லைஃப் வந்து பீஸ் அண்ட் லவ், ஃபேமிலி ஒரு ஹேப்பினஸ் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல, இல்லையா? அப்ப இது எப்படி வருது அப்படின்னா, நாம மன்னிக்க தயாராக நம்மள கீழ்ப்படுத்தும் பொழுது, கர்த்தர் மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார் நமக்காக, எனக்காக, என் பாவத்திற்காக, என் மேல உள்ள அன்பிற்காக. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அன்ப வந்து எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம நம்ம வந்து நம்மள ஹம்பிள் பண்ணும் பொழுது, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மள தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது முடியும் அப்படிங்கிறத கர்த்தர் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தார். இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னா, என்னென்ன பாவங்கள் என்னுடைய லைஃப்ல தொடர்ந்து வந்துச்சோ, அந்த பாவத்தின் மூலம் சத்துருவான சாத்தான் எந்தெந்த விஷயங்கள கிளைம் பண்ணி என் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிட்டானோ, எந்தெந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் ஒரு பீஸா இருக்கலாம். எனக்கு என்னுடைய என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜா இருக்கலாம். ஸ்பிரிட் வந்து எப்பவுமே ஒரு கட்டப்பட்ட ஒரு ஃபீலிங்கோட, ஒரு பயத்தோட நம்ம இருக்கிற ஆட்கள பார்த்திருப்போம். அப்போ அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல அவங்களுடைய முற்பிதாக்கள் என்னென்ன பாவம் செஞ்சிருக்காங்க. கோபமா இருக்கட்டும், அடல்ட்ரியா இருக்கட்டும், விக்கிரக ஆராதனையா இருக்கட்டும், அப்புறம் அபார்ஷன் நாங்க தெரியாம பண்ணிய அபார்ஷன் கூட ஒரு எங்களுக்கே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாம போகக்கூடிய காரியங்கள் வந்தது. அதுபோக நம்ம பேசுற வார்த்தைகள் நெகட்டிவாக ஒரு அப்யூசிவ் வார்த்தைகள் நம்ம பேசுறது, கோபத்துல ஆங்கர்ல நம்ம அந்த எமோஷன்ல பேசுற வார்த்தைகள். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் மன்னிப்பு கேட்க வைச்சார். நான் சின்ன வயதிலிருந்து செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிட்டு, "ஆண்டவரே மன்னிச்சுட்டீங்க. மன்னிங்க. நீங்க மன்னிச்சுட்டீங்க." அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கை வரும்பொழுது தான் உள்ள நமக்குள்ள அந்த ஃபெய்த் அண்ட் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஆண்டவரே நான் நம்புறேன். நீங்க என் பாவத்துக்காக அடிக்கப்பட்டு, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு பாவத்தையும் நான் அறிக்கையிடுறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு, மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் முழு மனதோட என்ன மன்னித்து, அப்படியே உள்ளான மனிதன்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்குனார். ஸோ இன்னைக்கு அதனுடைய கிஃப்ட், அதோடைய பெனிஃபிட் என்ன? மெட்டீரியலா எனக்கு என்னெல்லாம் குடுத்திருக்கிறாரோ, அதே அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபைகள குடுத்திருக்கிறார். வசனங்கள போதிக்கிறதுக்கு. பிறருக்கு ஒரு வசனங்கள் தெரியலன்னா, அத எப்படி போதிக்கணும்? எப்படி சொல்லிக் குடுக்கணும்? ஜெபம் பண்றதுக்கு. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு
தலை மேல கை வச்சு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ற அளவுக்கு, இன்னைக்கு இங்குள்ள மினிஸ்ட்ரீஸ்லலாம் யூஸ் பண்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன வந்து சேஞ்ச் பண்ணாரு. ஸோ இது வந்து காட்ஸோட ஒரு ஒரு பெரிய கிரேஸ். என்னுடைய திறமையினாலயோ, நான் வந்து பிஹெச்டி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். அந்த படிப்புனால வந்த வந்த வந்து ஒரு பெனிஃபிட்டோ, அதனால கிடைச்ச ஒரு 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 இது கிடையாது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து. இது வந்து பியூர்லி ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ். அது வந்து கர்த்தரால, அவருடைய இரத்தத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய அன்பினால எனக்கு கிடைத்தது. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கூட தகுதி இல்ல. ஆனா கர்த்தர் வந்து என்னை எடுத்துக்கொண்டார். இதுபோல நெறைய பேர் வாழ்க்கையில ஆண்டவர் இதைப் போல நெறைய காரியங்கள, அற்புதங்கள செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். இப்ப நம்ம எத்தனை பேர் அவர்ட்ட போய் கேட்கிறோமோ, வாஞ்சையா வசனங்கள வாசித்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோமோ, அந்த வசனத்தின் மூலமா அவர் பேசுறத, ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் நம்மளோட அந்த இன்டராக்ட் பண்றத, கம்யூனிகேட் பண்றத எத்தனை பேர் நம்ம வந்து ட்ரூ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோமோ, அந்த 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 வேர்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லா கமிட் ஆகுறோமோ, ஒபே பண்றோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மள மாத்துகிறாரு. நம்ம மூலமா நெறைய பேருக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கக்கூடிய அ கிருபைகள ஆண்டவரு அ குடுக்குறாரு. இதுதான் என் லைஃப்ல இந்த டெஸ்டிமோனி. நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து சொல்லும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. என் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுது? என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சுது? ஒபீடியன்ஸ் எந்த அளவுக்கு அதில இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு. அப்புறம் வந்து நம்ம வந்து அ நெறைய டைம்ல லைஃப்ல ஒபே பண்ணும்பொழுது நடக்குமா? நடக்காதா? 2 மனம் வந்து நமக்குள்ள இருக்கும். ஆனா ஃபெய்த்ங்கிறது என்ன அப்டின்னா, ஹோப். நம்ம நம்பி தான் அந்த ஃபெய்த்துக்குள்ள போறோம். அந்த வார்த்தை நடக்கும் அப்டிங்கிறது. ஒரு டைம் நம்ம அத அட்டெம்ப்ட் பண்ணி நம்ம அ சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நடக்கும் அப்படிங்கிறத ஃபெய்த்ஃபுல்லா நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா, அது நடக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு பிளெஸ்ஸிங், அனாயிட்டிங், ஒரு கிரேஸ வந்து ஆண்டவர் குடுக்குறாரு. ஏன்னா நம்ம வந்து ஒபே பண்றோம்ல. அந்த எவ்ரி ஒபீடியன்ஸ் அது வந்து நம்மள எங்க கொண்டு போகும் அப்படின்னா, ஒரு 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 பிளெஸ்ஸிங்ஸ் அது வந்து அது வந்து காட்ஸ் கிரேஸோட அட்டாச் ஆயி ஒரு அனாயிட்டிங்கோட நம்மளுக்கு வந்து ஆண்டவர் குடுக்குறாரு. அப்படிங்கிற ஒரு கிருபை ஒரு ஒரு ஆண்டவருடைய சத்தியத்தையும் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினாரு. இந்த நேரத்தில நான் வந்து நெறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நெறைய பேர ஆண்டவர் வந்து என்னோட லிங்க் பண்ணாரு. குறிப்பாக என்னுடைய மனைவி, அவங்களுடைய ஃபேமிலி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி. அவங்களும் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர அவங்க முழுமையா ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதேபோல ஆ பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப், அவங்க அம்மா, அவங்களுடைய ஃபேமிலி எனக்காக அவங்க சல்வேஷனுக்காக ஜெபம் பண்றது. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட நெறைய பேரு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா, அவங்க இறக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. இது மாரி நெறைய பேர நான் சொல்லலாம். ஆனா, எங்க வீட்டுக்கு குறிப்பா ஒரு ஆன்டி வருவாங்க. அவங்க வந்து அவங்க பேரு வந்து ஜெயா, எங்க வீட்டு பக்கத்துல. அவங்க வந்து அ வசனம் என்ன அப்படிங்கிறத ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு. அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க. அவங்க இறந்த பொழுது அவங்க சர்ச்சில ஒரு நாளு அ அத பத்தி பேச சொல்லும்பொழுது, அவங்க சாட்சி சொல்லும்பொழுது பாட்டு படிக்கிறாங்க. 5 டேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அப்ப எனக்கு ஒரு ஸ்டக் ஆச்சுது. என்ன இவங்க கணவன் இறந்துட்டாங்க. யாருமே கூட இல்ல. இவங்க ஏன் பாட்டு படிக்கிறாங்க? அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னா, இவங்ககிட்ட என்ன இருக்குது? அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் மட்டும் என்ட்ட பேசுறதுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன், ஆண்டவர் வந்து அந்த வழிவாசல எனக்குள்ள திறந்தார். அவங்க வந்து நான் கணவன்ட்ட பேசுறோமா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து பேசுவாங்க. மனைவியோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவர். கர்த்தருடைய அன்பையும், அந்த வேதத்துல உள்ள கர்த்தருடைய காரியங்களையும் நான் டவுட் ஏதாவது கேட்பேன். அப்படி பேசுறதுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள கர்த்தர் எங்களோட லிங்க் பண்ணாரு. அப்படி சபையில எங்களுடைய அரமனகர் சபையில எங்களுக்காக ஜெபிக்கிற ஆட்கள் இப்படி நெறைய அ தாய்மார்கள் இப்படி நெறைய பேர ஆண்டவர் என்ன செஞ்சாரு. அப்புறம் நெறைய பாஸ்டர்ஸ் அ வினோத் பிரதர் ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் அப்புறம் நெறைய என்னுடைய நண்பர்கள் அவர் பேர் வந்து அ ஆண்ட்ரூ தீபக் அவருடைய சர்ச்சுக்கு அந்த பாஸ்டர் என் மேல அன்பா ஜெபம் பண்ணது. இப்படி நெறைய பேர் எங்க லைஃப்ல நெறைய பாஸ்டர்ஸ், நெறைய ப்ராஃபட் நெறைய பேர இன்டராக்ட் பண்ணா கர்த்தர் எங்களுக்கு அ அத ஹெல்ப் பண்ணி லிங்க் பண்ணாரு. நாங்க ஒண்ணும் இல்ல. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு, நெறைய பேர் மூலமா, நெறைய ஆலோசனைகள கேட்டு, கரெக்ட்டான வழியில நடக்கிறதுக்கு, அதுக்குள்ள ஆட்கள கர்த்தர் எங்களுக்கு எங்க லைஃப்ல கொடுத்தாரு. இவர்களுக்கு நன்றி சொல்றேன். இது எல்லாம் மேல கர்த்தராகிய இயேசுவுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா கர்த்தர் மெய்யான தேவன். எரேமியா 10:10 அவர் ஜீவனுள்ள தேவன். அப்ப அவர் வந்து என்ன வந்து நேசிச்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த முழு சத்தியத்தை எனக்கு அறிவதற்காக வேதத்தையும் அதன் ஆழங்களையும் எனக்கு காட்டிக் கொடுத்தார். அவர் எனக்காக மரித்து என்ன மீட்டுக் கொண்டார். அந்த அந்த தேவாதி தேவனுக்கு நான் அந்த சிறு சாட்சி மூலமா
ஸ்தோத்திரத்த சொல்றேன். தேவனுடைய நாமத்திற்கே முழு மகிமையை செலுத்துகிறேன். இந்த சாட்சி வந்து அ எ யாருக்கும் அது ஒரு 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 பெரிய காரியம் அப்படிங்கிறத நான் காமிக்க சொல்லல. இந்த சாட்சி வந்து எனக்கோ, என்னுடைய குடும்பத்திற்கோ யாருக்கோ இல்ல. இது தேவனுடைய நாம மகிமைக்கு. யாரெல்லாம் இத கேட்கிறீங்களோ, அவங்க லைஃப்ல ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச். ஆண்டவருக்குள்ள நீங்க வந்து அப்படியே ஸ்ட்ரெங்தன் ஆகி உறுதியா உங்களுடைய ஆவி, ஆத்துமால அந்த அந்த நிறைவ ஃபீல் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக இந்த தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் சிலுவையில நம்மளுக்கு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச அந்த காரியம், அந்த மகத்துவமான காரியம், அந்த வெற்றி நிறைந்த காரியம் என்ன நம்ம லைஃப்ல எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத இந்த சாட்சி மூலமா நான் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று பதிவு பண்றேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இந்த சாட்சியை முடிக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்த நான் இப்போ செய்ய விரும்புறேன். ஆ ஜெபம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தகப்பனே, அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய வேலைகளை, கையிடுற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. அ மென்மேலும் அவங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில வளர கிருபைகளை கொடுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு ஒவ்வொருவரையும் தயார்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கூடிய விரைவில் நீங்க வரும்பொழுது, உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்க வந்து, உங்கள மீட் பண்ற அளவுக்கு எங்கள நாங்க வந்து தயார்படுத்தணும் ஆண்டவரே. அதற்கேற்றபடி சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.